ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. சிவனுடைய அகச்சிறந்த ஆளுமையை பொருந்திய ஒரு நட்சத்திரம் ஒரு பக்கம், இன்னொன்று த ஸ்னேக் பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம் இல்லையா. எப்படி இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. லக்கி ஃபெலோஸ் அப்படி சொல்லணும். நான்லாம் எனக்கு கேட்டால் அப்படி தானே சொல்லுவேன். அவ்வளோ ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியட். அட போங்க மேடம், நீங்கள் சொல்கிறீங்களா, கமெண்ட் பண்ணாதீங்க, நிஜமாவே நம்புங்க. ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே வீட்டில் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம் இல்லையா. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். 12 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். இதை போய் மிஸ் பண்ணிடலாமா? ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே வீட்டில் அமர்ந்து, பத்தாவதுக்கு சனி சுக்கிரனுடைய சேர்க்கையோடு, கேதுவுடைய பலத்தோடு, சூரியன் அப்படியே கொஞ்சம் உங்களை இது பண்ணிட்டு திரும்ப அப்படியே சூரியன் 10ல் இருந்து கொண்டு, 10ல் சூரியன் இருந்தாலே தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக மேம்படும். புதன் ராகு சேர்க்க அப்படின்றதே என்னதுன்னா பயங்கரமான மைண்டு திங்கிங், ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவீங்க. யூஸ்வலி திருவாதிரை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் இருக்கிறது, இந்த ஹச்ஆர் இருக்கிறது, ஊரில் இருக்கவங்கலாம் பேசி பேசி சமாளித்தல், எப்பயுமே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது, அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பயங்கரமான மைண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ புதன் ராகு சேர்ந்தாலே யூஸ்வலி இந்த ஹேக் பண்ணுறது, ஆன்லைன், அதுக்கப்புறம் ரொம்ப நுட்பமான விஷயங்களை போய் பார்த்தல், புதன் நாளே அறிவு, ராகுன்ற போது இன்னும் அதில் கொஞ்சம் நுட்பமாக போய் பார்க்குறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஓகே, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போகிறீங்களோ அப்படி தான் தோணுது எனக்கு. நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன பொருள் விரயம் வர்றது, நிறைய கிராஃப்டில் போட்டு வச்சுட்டு இதை வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாமா அது வாங்கலாமா நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் முதல் 15 நாட்கள் நீடிக்க போகிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லீப் மோடு போட்டுட்டு மொபைலை 10:30 மணிக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது நம்ம பைசாவை தப்பிச்சுக்க வைக்கும். இல்லை அப்படின்னா ராகு சும்மா இருக்க மாட்டார், புதனும் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி அவர் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீச்ச பங்கத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகுனா சுபத்துவத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீ பண்ணுன்னு உங்களை ஏற்றி விடுவார். நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும்னா இப்படி சேர்ந்துப்பாங்க 2 பேரும். அப்போது செலவு அப்படின்ற இடத்தில் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண்ணுறது, தேவையில்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் இருக்குது. ஓகே, அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னா, அப்படி சூரியன் என்ன பண்ணுறாரு, 10ல் இருந்து தாண்டி 11ல் வந்துடுறாரு. 11ல் சூரியன் வரும்போது என்ன பண்ணுன்னா, அது சூரியன் உங்களுக்கு ஃபேவரா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு தான் ஃபேவர், ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் 11ல் சூரியன் வர்றது அப்படின்றது கொஞ்சம் மாமனாருடைய, அப்பாவினுடைய, மூத்த சகோதரனுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு, உங்கள் மைத்துனர் அவங்களுக்குலாம் ஒரு இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதற்கான சூப்பரான ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு, சூப்பரான ஒரு மெடிக்கல் விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் சூரியன் கொண்டு கொடுப்பார். நிறைய பேருக்கு உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவீங்க. ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் நான் எதுக்கு இதை பண்ணுறேன் தெரியுமா, இதுக்காண்டி தான் இதை பண்ணுறேன், இதுக்காண்டி தான் அதை பண்ணுறேன்னு சொல்லி அந்த விஷயத்தோட நுட்பத்தை நீங்கள் எல்லாருக்கும் விவரித்து சொல்லக்கூடிய தன்மை அப்படின்றதெல்லாம் புதன் ரூபத்தில் உங்களுக்கு சேரும். அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மைண்டு சூப்பராக திங்க் பண்ண போகிறீங்க, அது எக்ஸ்ட்ராடனரியாக திங்க் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் சில பேருக்கு தசாபுதிகள் சரியில்லாத விதத்தில் தான் கொஞ்சம் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாமா, உட்காந்த இடத்துல நம்ம ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கலாமா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எப்படியோ அந்த ஷேருன்ற விஷயம் உங்கள் காதில் படாமல் இந்த மாதம் நகராது. சரியா, அதுக்குள்ளே போய் பார்க்கலாமா, இல்லை எப்படி தான் இருக்குன்னு ஸ்டாக்னால் சும்மாவது ஆன்லைனை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பற்றி நான் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்லாம் பார்த்துட்டு அதை போய் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது கண்டிப்பாக நிகழப்போகிறது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதி போய் இருக்கிறனால, உச்சமடைந்திருக்கிறனால கொஞ்சம் சுக செலவுகள், நான் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நிறையா குர்த்தீஸ் வாங்குறது, நிறைய ட்ரெஸ் வாங்குறது, பர்ஃப்யூம் வாங்கிக்கிறது, 2 டப்பா பவுட்ரு கொடுத்தா 1 டப்பா ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால 3 பவுடரையும் சேர்த்து 350 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகிறது. ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பண்ண போகிறீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை. அதன் மூலமாக எக்ஸ்பெக்ட் பண்ண பணத்தோட ஒரு கொஞ்சம் கூடிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது கிரெடிட் கார்டு மூலமாக நிறையா ஸ்வைப் பண்ணி அதுக்கு எப்படி பில்லு கட்டுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைமிங் வேலை பார்த்து கட்டுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அதன் மூலமாக செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. கொஞ்சம் செலவும் அதிகரிக்க போகுது. ஸோ நல்லதும் நடக்க போகிறது,
தீமைன்னு சொல்ல முடியாது. சந்தோஷத்துக்காக கொடுக்கக்கூடிய விலை வந்து எப்பயுமே வந்து கெடுதலாக இருக்காதுல்ல, அது ஒரு நிறைவாக தான் இருக்கும். ஆனால் நிறைவாக இருந்துட்டா ஓகே, அது நிம்மதி இழக்காத வரைக்கும் பார்த்து கொள்ளுதல் அப்படின்றது நைட்டு. ஏன்னா ராகு அப்படின்ற போது தவறாக எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு அந்த வீக்கெண்ட் பார்ட்டி போகிறது, அதை பாரு, அதில் போய் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத பணத்தெல்லாம் செலவு பண்ண வச்சுருவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் யார்? திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்க போது, அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் உடலுடைய சுகங்கள் அப்படின்றது ஜாஸ்தியாக போகுது. இது வரைக்கும் இருந்த எங்கேயோ கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அந்த மாதிரி பேக் பெயினாக இருக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் திடீர்னு காணாமல் போன மாதிரி இருக்கும். ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாடி ஆக போகிறீங்க, மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. நிறையா வந்து உங்களுடைய மூளை விரயம் அப்படின்றது இருக்க போகிறது, அதுவும் சரியான இடத்தில் நிகழப்போகிறது. உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் வந்து நடக்கப் போகிறது. ஏதாவது ஒன்று படிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு விஷயம் படிக்கலாம், அதன் மூலமாக ஒரு பொருள் ஈட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க. 7ஆம் இடம், நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டிவிட்டி வந்து நடக்க போகிறது. நிறைய கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி நடக்க போகுது. அந்நிய மதம் சார்ந்த, அந்நிய மொழி சார்ந்த நண்பர்களுடைய ஒரு இணக்கமான சூழல் அப்படின்றது கிடைக்க போகுது. அவங்களுடைய உதவி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்தெல்லாம் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகளும் ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. ஸோ இந்த மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஷாப்பிங்கில் கவனமாக இருக்கணும், ஆன்லைன் ஷாப்பிங்கில் கவனமாக இருக்கணும். அதை தாண்டி நான் ரொம்ப சிரிக்கிறேன்னு சொல்ல சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா, தேவையில்லாமல் 1 கொடுத்தா 2 கொடுப்பேன், 2 கொடுத்தா 4 கொடுப்பேன்ற மாதிரி உங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம தான் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்ல. அப்போ யாராவது கேட்டால் முடியாது அப்படின்றத தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுங்க. ஏன்னா அதை யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பண விரயம் அப்படின்றது நிகழ்வதற்கான நேரமாக இருக்குது. கொஞ்சம் குறுக்கொழியில் பணம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறது நல்லது தான். நம்ம சாணக்கியர் மாதிரி வழி முக்கியமல்ல, வெற்றி தான் முக்கியம் சொல்லலாம். இருந்தாலும் அது நல்ல வழியில் வருது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தேவையில்லாத ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கனவை வந்து ராகு அவங்க தூண்டி விடுவார். பத்தாவதுக்கு ராசிநாதனும் வந்து அதுக்கு அஸ்து பாடுவார். அப்படின்ற போது கனவுகளை பிரம்மாண்டமாக்கி தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் மாட்ட வைக்கிறதுக்கான நிகழ்வுகள் இருக்கும். வீட்டில் இருக்கவங்களோட ஆலோசனை பண்ணி இது பண்ணுறது கரெக்டாக தப்பா, பண்ணலாமா, ஓகேவா இல்லையான்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள். அது எங்கே மேடம், நானே யாராவது டீ வாங்கி கொடுத்தா தான் குடிக்கிற மாதிரி இருக்கேன், நான் போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா யோசிக்காதீங்க, நம்புங்க. கண்டிப்பாக வந்து பிளானட் அப்படி ஒரு நாளில் உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கான வித்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். யூஸ்வலி திருவாதிரை அப்படின்னாலே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், புதன் வீட்டில் இருக்கக்கூடிய திருவாதிரை என்னென்னா மென்டலி ஸ்ட்ராங்கான ஆட்கள். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி, நீ என்ன கொடுத்தா நான் என்ன கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பயங்கரமான கால்குலேட் பண்ணி ஒரு விஷயத்துக்குள் இறங்கி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய ஆட்கள் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை இருக்கிற எல்லா பிளானட்டரி பொசிஷனுமே உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது 1-2 சொல்ல முடியாது. 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடி இருத்தல் அப்படின்றதே வந்து ஒரு ஆகச்சிறந்த பிளெஸிங் தான் என்ன கேட்டால். ஏன்னா அந்த வேலை அப்படின்ற இடத்துல ப்ளஸ்ஸையும் கொடுக்க போகுது, வேலை அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன மைனஸையும் கொடுக்க போகுது. ஏன்னா எப்பயுமே 2 விதமான கேரக்டர் ஒரு பிளானட்டுக்கு இருக்கும்ல. அப்போ நல்ல கேரக்டரும் இயங்க போது, கெட்ட கேரக்டரும் இயங்கும். ஸோ 10ஆம் இடத்துல உட்காந்து இத்தனை பிளானட்டும் உங்களுடைய வேலையின் மூலமாக அதை இயக்கப் போகிறது. ஸோ வேலையில் கவனம். தேவையில்லாமல் வந்து இந்த கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனிக்கு போகலாம், பேப்பர் போட்டலாம்னா வேறு கம்பெனியை வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள். திடீர்னு ஒரு இது நடத்தலாம். மே மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு சனியோடைய அந்த தன்மையினால் கொஞ்சம் வேலை இழப்பு அப்படின்றதும் இருக்க போகுது. அதனால் வேலை என்ற இடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய டைம் பீரியடாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதுதான் நடுநாயகமான நட்சத்திரம். எப்பவுமே இந்த உடைப்பட்ட நட்சத்திரோட நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதோட வீரியத்தை அதிகமாக வாங்கி கொள்ளும் அப்படின்ற விதிப்படி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி ஹெல்த் வந்து சூப்பராக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் உடல் ரீதியாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகிறது. நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்க போகுது. நல்ல நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சுற்ற போகிறீங்க, நல்லா நிறைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் சொல்கிற மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதுவுமே இல்லை. போயிட்டு வர இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம், பண்ணுகிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம், அடுத்தவரிடம் பேசுகிற வார்த்தையில் கவனம். இந்த 3ல் மட்டும் இந்த மாதம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. ஓகே, என்ன மாதிரியான கலரை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக இங்க் ப்ளூ சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலர், கொஞ்சம் டார்க் கலர்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த தடவை உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய கலராக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல டார்க் இங்க் ப்ளூ இல்லை நேவி ப்ளூ இந்த மாதிரியான கலர்லாம் நீங்கள் பயன்படுத்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்றது இந்த மாதம் அமையப்படும். ஓகே, எக்ஸ்பெஷலி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நிறைய இந்த தடவை பாம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நிறைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பாம்பு பார்க்குறது, விலங்குகள் பார்க்குறது, சிங்கம் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த தடவை பார்ப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், அது நடக்கும். நிறைய வந்து மலைச்சாரல், மழை விழுகிறது, தூரல் விழுகிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து நெட்டை ஓப்பன் பண்ணால் பார்ப்பீங்க. இல்லை எங்கேயாவது உங்கள் மேலே மலைத்துளி விழுகிறது ரசிப்பீங்க. இதெல்லாம் வந்து நடக்க போகுது. தண்ணீர் சம்மந்தப்பட்டு கடல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ரசிக்க போகிறீங்க. இல்லை அதில் போய் உங்களுடைய மனதை மயக்க போகிறீர்கள். அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. கவலைப்படுற மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒன்றுமே இல்லை. கவனம் சிந்தனையில், கவனம் பேச்சில், கவனம் சம்பாதிப்பது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்குது.